வணக்கம். இன்றைக்கி வில்வக்காய் வில்வ பழங்களை பூஜையில் பயன்படுத்தினா நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், அதை எப்படிலாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வில்வக்காயை பார்த்திங்கன்னா பூஜையில் ரொம்பவுமே பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பயன்படுத்திட்டு வந்தாங்க. வில்வக்காயை சிவபெருமானாவை நினச்சி பூஜையில் பார்த்திங்கன்னா சிவ வழிபாடு பண்ணுவாங்க. ஆனால் காலப்போக்கில் எல்லாம் மறந்ததுனால அது எல்லோரும் மறந்தாச்சு. இந்த வில்வக்காய் பார்த்திங்கன்னா ரொம்பவே மகத்துவமானது. சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த மரம் பார்த்திங்கன்னா வில்வ மரம் தான். ஸோ அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த வில்வக்காய் நம்ம பூஜையில் பயன்படுத்துறதுனால பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா வில்வ மரத்தோட இலைகள், வேர், பட்டை, பழம், காய் எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது. இது எல்லாமே நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இன்னுமே குழந்தை பிறக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா வில்வ இலை, வில்வ வேர், வில்வ மரத்தோட வேரை பயன்படுத்துவாங்க. இந்த வீடியோவில் நம்ம வில்வக்காயை பயன்படுத்துறதுனால என்னென்ன அற்புத பலன்கள் நமக்கு கிடைக்கும்னு பார்க்கலாம். தேவலோகத்தில் பஞ்சத்தருக்கள் இருக்குது. அதில் 5 மரங்கள் பார்த்திங்கன்னா முதன்மையானது நமக்கு வில்வ மரம் தான். என்னென்ன பஞ்சத்தருக்கள்னு பார்த்திங்கன்னா பாதிரி மரம், மா, வன்னி, பந்தாரை, வில்வம். ஸோ அவ்வளோ புனிதமானது இந்த வில்வ மரம். இதுலேருந்து கிடைக்கக்கூடிய காயை நம்ம சிவபெருமானுக்கு படைக்கிறதுனால, சிவ பூஜையில் பயன்படுத்துறதுனால நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும். நம்மளுடைய நோய்கள் உடம்புல சரியாகிறது மட்டும் இல்லாமல் கந்திஷ்டி நீங்கும். தொடர்ந்து நமக்கு ஏற்படக்கூடிய தடைகள் விலகும். நம்ம கெட்ட விஷயங்கள் நடக்குது, நல்லது நடக்க மாட்டுது, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வீட்டில் நடந்துகிட்டு இருக்கு, சண்டைகள் வருது அப்படின்னா சிவபூஜை பண்ணுறப்போ நம்ம இந்த வில்வக்காயை சிவபெருமானுக்கு வச்சு படைக்கிறதுனால பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். நம்ம வீட்டிலையும் சரி, நம்ம மனசுலேயும் சரி கெட்ட எண்ணங்கள், எதிர்மறை ஆற்றல்கள் விலகி நேர்மறை ஆற்றல்கள் நமக்கு அதிகரிக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். இந்த வில்வக்காய் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் பழங்கள் விற்கிற மாதிரி இந்த வில்வ பழங்களை சேல் பண்ணுவாங்க. இது அவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்தது. இந்த வில்வக்காய் பார்த்திங்கன்னா பூஜையில் நம்ம பயன்படுத்திட்டு நம்ம அப்படியே பூஜை ரூமில் வச்சுருக்கலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறமா அந்த பழம் நல்லா காஞ்சிருச்சின்னா நம்ம திரும்ப வேறு பழங்களை பூஜையில் பயன்படுத்திக்கலாம். வில்வ மரத்தை நம்ம வீட்டில் வளர்க்குறதுனால பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆக்சிஜன் கிடைக்கும். வில்வ இலை சிவபெருமான் வாசம் செய்கிறதாகவும் அந்த முட்களில் சக்தி இருப்பதாகவும், அதே மாதிரி வில்வக்காய் பார்த்திங்கன்னா குபேரனுடைய நிதிகளில் ஒன்றா கருதப்படுது. அதனால் வில்வ மரத்தை நம்ம வீட்டில் வளர்க்குறோம் அப்படின்னா நமக்கு குபேரனோட ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். சிவபெருமானோட தீவிர பக்தர்களில் பார்த்திங்கன்னா குபேரரும் ஒருத்தர். அவருக்கும் மகாலட்சுமிக்கும் செல்வ செழிப்பான அந்த செல்வத்தை கொடுத்தது பார்த்திங்கன்னா சிவபெருமான் தான் கொடுத்தாரு. அதனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பூஜையில் வில்வங்களை பயன்படுத்தணும்னா ரொம்பவே விசேஷம். குபேரனுக்கும் மகாலட்சுமிக்கும் பூஜை செய்கிறப்போ நம்ம வில்வ காய்களையும் வில்வ இலைகளையும் பயன்படுத்தினோன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. உங்களுக்கு இடம் இருந்ததுன்னா வில்வ மரம் வளருங்க. கோயில்களுக்கு வில்வ மரங்களை வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி வில்வம் வளர்க்க முடியலனா தொட்டியில் கூட நம்ம வில்வ மரத்தை நம்ம வளர்க்கலாம். வில்வ மரத்தை வளர்க்குறதுனால பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் கிடைக்கும். பணம் நம்ம கையில் தாங்கும். தேவையில்லாத செலவுகள் குறையும். இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வில்வ குடுவைன்னு சேல் பண்ணுறாங்க. இது நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். ரம்பம் இந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா வில்வக்காயாக எடுத்துக்குங்க. அதை கட் பண்ணி எடுத்துட்டு உள்ளே சுரண்டி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து நம்ம வெயிலில் காய வச்சா போதும். குடுவை ரெடி பண்ணிக்கலாம். இந்த வில்வ குடுவையில் நம்ம விபூதி வச்சு பயன்படுத்திட்டு வந்தோன்னா சிவபெருமானோட ஆசீர்வாதம் முழுமையாக நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி வில்வ குடுவையில் நம்ம குங்குமம் வச்சு நம்ம நெத்தியில் வச்சுக்கிட்டோன்னா டெய்லி பூஜை பண்ணிவிட்டு மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் கிடைக்கும். வில்வ குடுவையில் நம்ம குங்குமம் வச்சு பயன்படுத்துறதுனால ஆதிசக்தியோட அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். வில்வ குடுவையில் குங்குமம் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நல்ல ஒரு மன நிம்மதி, ஆரோக்கியம், நிலைத்த செல்வம் கிடைக்கும். நமக்கு 16 செல்வங்களையும் வழங்கக்கூடிய அந்த மகாலட்சுமியோட அருள் வேணும் அப்படின்னா லக்ஷ்மி பூஜையில் வில்வம் பயன்படுத்துங்க, ரொம்ப விசேஷம். அதே மாதிரி ருத்ராட்சமும் பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கு நம்ம பயன்படுத்தலாம்.
எப்படி வந்து பயன்படுத்தலாம்னா, இப்போ மகாலட்சுமிக்கு வந்து ரொம்ப உகந்தது சோழி, கோமதி சக்கரம், வலம்புரி சங்கு, நம்ம இந்த மாதிரி நிறைய வந்து வஸ்துக்கள் வந்து பயன்படுத்துவோம். நம்ம அதெல்லாம் வந்து பூஜை ரூமில் வந்து மகாலட்சுமியோட படத்துக்கு முன்னாடி வைக்கிறோன்னா அதில் ஒரு ருத்ராட்சம் சேர்த்து வைங்க, ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா ருத்ராட்சம் வந்து 5 முகம் வந்து எல்லாருமே வந்து வீடுகளில் வந்து வைக்கலாம். தாராளமாக இந்த ருத்ராட்சம் வந்து சேர்த்து வைக்கலாம். அதே மாதிரி குபேர குடுவை, குபேர பானை வைக்கிறதா இருந்தால் அதுலேயுமே வந்து ஒரு ருத்ராட்சம் வந்து சேர்த்து வைங்க. சிவபெருமானோட ஆசீர்வாதம் வந்து முழுமையாக கிடைக்கிறதுனால குபேரர் வந்து ரொம்ப வந்து மனமகிழ்ந்து நம்மளுடைய ப்ராப்ளங்களை வந்து கண்டிப்பாக வந்து சரி பண்ணுவார். அதனால் இந்த வில்வ பழம் கிடைச்சா வந்து வாங்கி வந்து பயன்படுத்துங்க. சுவாமிக்கு படைச்சிட்டு அந்த பழத்தை வந்து சாப்பிடுங்க. அதே மாதிரி சிவபெருமான் கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அங்கே வில்வ இலைகள் பிரசாதமாக கிடச்சிச்சின்னா அந்த இலைகளை வந்து சாப்பிடுங்க, தூக்கி போட்டுறாதீங்க. பூஜை ரூமில் வைக்கலாம். அதேமாதிரி கோவிலில் கொடுக்கக்கூடிய வில்வ இலைகளை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறதுனால கெட்ட சக்திகளும் வந்து வராது. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க. எவ்வளோ பரிகாரங்கள் இருந்தாலும் எல்லாத்த விட ரொம்ப எளிமையானது வந்து பார்த்திங்கன்னா சிவ வழிபாடு. அவர் பாதத்தை சரண அடைஞ்சோன்னா நமக்கு வந்து எல்லா பலன்களும் நமக்கு வந்து கிடைக்கும். எந்த கெட்ட சக்தியும் கிட்ட நெருங்காது. நம்முடைய கர்ம வினைகள் வந்து முழுமையாக வந்து நீங்கும். இப்போ வாங்க வீட்டில் எளிமையாக எப்படி இந்த குடுவையை வந்து ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். உங்களுக்கு வில்வ காய் வந்து கிடச்சிச்சின்னா கட் பண்ணி அதில் இது வந்து பழமாக இருக்கிறதுனால சிகப்பாக இருக்குது, சதையை வந்து எடுத்துருங்க. காயாக இருந்தாலும் அதை வந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த ஓடு வந்து கடினமாக இருக்கும், கட் பண்ண ரொம்ப கஷ்டம். நான் உடச்சி தான் வந்து எடுத்தேன். வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். இப்படி காய வச்சு எடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இதில் குங்குமம் விபூதி வந்து வச்சுருக்கேன். இதை வச்சு தினந்தோறும் நம்ம பயன்படுத்துறதுனால நமக்கு இறை அருள் வந்து முழுமையாக நமக்கு வந்து கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.